மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் கல்வியாளர் அணி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அணி என புதிதாக 2 அணிகளை உருவாக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசை கண்டித்தும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 30% வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்க இலக்கு நிர்ணயித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திமுக பொதுக்குழு கூட்டம் ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மதுரை உத்தங்குடியில் திமுக பொதுக்குழு கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. சென்னை அண்ணா அறிவாலயம் போன்ற முகப்பு தோற்றத்துடன் அமைக்கப்பட்டுள்ள அரங்கின் நுழைவாயிலில் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்றி வைத்து பொதுக்குழுவை தொடங்கி வைத்தார். கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். சுமார் 3400 பொதுக்குழு உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் 23 அணிகளின் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் 4000 பேர் என ஒட்டுமொத்தமாக 7500 பேர் பொதுக்குழுவில் கலந்து கொண்டனர். திமுக பொதுக்குழுவில் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகளுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோன்று காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் மறைவுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுகவில் மேலும் 2 அணிகளை உருவாக்க பொதுக்குழுவில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆசிரியர்கள், பேராசிரியர்களை கொண்ட கல்வியாளர் அணி உருவாக்கப்பட உள்ளது. இதேபோன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான அணியும் உருவாக்கப்பட உள்ளது. இதன் மூலம் திமுகவில் உள்ள சார்பு அணிகளின் எண்ணிக்கை 23 25 உயர்ந்துள்ளது. இதனிடையே தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மதிய உணவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுடன் அமர்ந்து அருந்தினார்.